அனைவருக்கும் வணக்கம். VSN அகாடமில TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி சிந்துவெளி நாகரிகம் யூனிட்ல டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் வேறு பெயர் கராப்பா நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம் இந்தியா, பாகிஸ்தான். சிந்துவெளி நாகரிகம் டேஷ் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது. 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பொறுத்துக சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள். மேற்கே ஷுட்கா ஜெண்டோர், வடக்கே ஷாட்டுகை, கிழக்கே ஆலம்கீர், தெற்கே டைமாபாத். சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா. கராப்பா மக்கள் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்திய கற்கள் சுட்ட சுடாத செங்கற்கள். பொறுத்துக சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் அமைந்திருந்த இடம் கராப்பா, பஞ்சாப் பாகிஸ்தான், மொகஞ்சதாரோ, சிந்து பாகிஸ்தான், ராகி ஹர்கி, ஹரியானா இந்தியா. மேலும் தோலவிரா, லோத்தல், சுர்கோட்டா ஆகிய 3 நகரங்களும் இந்தியால குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. மற்றும் கலிபங்கன், பானவாலி ஆகிய 2 நகரங்கள் இந்தியால ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. கட்டுமானத்திற்கு சிறந்ததாக விளங்கிய மாபெரும் குளியல் குளம் கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ. பூசாரி அரசன் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ. கரப்பா மக்கள் அறியாத விலங்கு குதிரை. கராப்பாவில் மாடுகள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. செபு. சிந்துவெளி முத்திரைகளில் பரவலாக காணப்படும் உருவம் காளை உருவம். கரப்பா மக்களின் மட்பாண்டங்கள் டேஷ் வண்ணம் பூசப்பட்டு டேஷ் நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டன. சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டன. கராப்பா பண்பாட்டு மக்கள் கருவிகள் செய்ய பயன்படுத்திய கல் செர்ட் என்ற சிலிக்கா கல். கரப்பா மக்கள் டேஷின் பயனை அறியவில்லை. இரும்பு. நடனமாடும் பெண் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ. ரோக்ரி செட் டேஷ் பகுதியில் இருந்து பெறப்பட்டது. பாகிஸ்தான்ல ரோக்ரி பகுதியில் இருந்து பெறப்பட்டது. கராப்பா மக்கள் டேஷ் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். கல் மற்றும் வெண்கலத்தினால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். கராப்பா மக்கள் டேஷை பற்றி அறிந்திருந்தார்கள். பருத்தி, பட்டு. கராப்பா மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள் உலோகம் மற்றும் கல். கராப்பா மக்கள் செய்த அணிகலன்கள் செம்மணிக்கல் அல்லது கார்னிலியன், செம்பு, தங்கம். ஹரப்பா மக்கள் ஆடை அணிகலன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம் மெசபடோமியா. கராப்பா மக்களின் முத்திரைகள் கண்டறியப்பட்ட இடம் ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான். மெசபடோமியாவிற்கும் கரப்பர்களுக்கும் இடையே இருந்த
வணிக தொடர்பை வெளிப்படுத்துவது யூனிஃபார்ம் ஆவணங்கள். யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் டேஷ் என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். மெழுக்கா. கனசதுரமான ஷெர்ட் எடைகள் கிடைத்துள்ள இடம் ஹராப்பா. ஹரப்பா மக்களுக்கு ஈரடிமான எண் முறை அல்லது பைனரி முறை பற்றி தெரிந்திருந்ததை குறிப்பிடுவது எடைகள். நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் காணப்படும் பகுதி ஹராப்பா. ஹராப்பா பகுதியில் கண்டறியப்பட்ட சிறு எழுத்து தொகுதிகள் 5000. ஹராப்பா பகுதியில் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கு அடித்தளமாக விளங்கியது சிந்துவெளி நாகரிகம். மாக்கல்லில் செய்யப்பட்ட சிலை மதகுரு. செம்பினால் வார்க்கப்பட்ட சிலை நடனமாடும் பெண் சிலை. மதகுரு அல்லது அரசன் மற்றும் நடனமாடும் பெண் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் அரச மரம். சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை நடனமாடும் பெண் சிலை. மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை டேஷ் செயல்முறை தெரிந்தது என்பதை காட்டுகிறது. லாஸ்ட் வேக்ஸ். லாஸ்ட் வேக்ஸ் என்பது இழந்த மெழுகு செயல்முறை என்று பொருள். நெருப்பு குண்டங்கள் கண்டறியப்பட்ட இடம் காளிபங்கன். கரப்பா மக்கள் பேசிய மொழியாக கருதப்படுவது திராவிட மொழி. தொடக்ககால கராப்பாவின் காலம் கிமு 3300 முதல் 2600 வரை. முதிர்ந்த கால கராப்பாவின் காலம் கிமு 2600 முதல் 1900 வரை. பிந்தைய கால கராப்பாவின் காலம் கிமு 1900 வரை. சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கிய ஆண்டு கிமு 1900. கராப்பா காலகட்டத்தில் கராப்பா எக்கால கட்டத்தில் நகர மையங்கள் தோன்றின. முதிர்ச்சி அடைந்த கராப்பா பண்பாடு. கராப்பா முதிர்ச்சி அடைந்த கராப்பா பண்பாடு காலகட்டத்தில் நகர மையங்கள் தோன்றின. பொருத்துக. மதகுரு அல்லது அரசன் சிலை மாக்கல். நடனமாடும் பெண் சிலை மொகஞ்சதாரோ. நெருப்பு குண்டங்கள் காளிபங்கன். செம்மணிக்கல் கார்னிலியன். சிந்துவெளி எழுத்துக்கள் டேஷ் பக்கத்திலிருந்து டேஷ் பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. அதாவது சிந்துவெளி எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞர் ஐராவதம் மகாதேவன். ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறது என்றவர் ஐராவதம் மகாதேவன். ஹரப்பா மக்கள் டேஷால் செய்யப்பட்ட கத்திகளை பயன்படுத்தினார்கள். ரோரி செட். ஸ்கூல் புக்க படிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம VSN அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.